இந்த சந்திப்பு ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இந்த ஃபைல்கள் எல்லாம் அவர் கையெழுத்து போட்டுட்டு அடுத்ததாக செய்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னா ஊடகங்களுக்கு பேசியதுதான். அந்த ஊடகங்களுக்கு பேசிய பேச்சில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக காசாவை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும். ஏன்னா காசாங்கிறது இடிஞ்சு விழுந்த ஒரு பூமியாக இருக்குது. அங்க எந்த சிங்கிள் கட்டிடம் கூட கிடையாது. இருக்கிற கட்டிடங்கள் இன்னைக்கு நாளைக்கு உடைஞ்சு விழுந்துற மாதிரி இருக்குது. அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப பாவம். எனவே அந்த மக்களுக்கு நாங்க எகிப்திலேயோ அல்லது ஜோர்தான்லேயோ இடம் கொடுக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஜோர்தானுடைய அதிபராக இருக்கக்கூடிய மன்னர் அப்துல்லாவும் எகிப்தினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அப்துல் ஃபத்தா சிசியும் இதற்கு உடன்படுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். இப்படித்தான் அந்த மக்களை நம்ம காப்பாற்ற வேண்டியிருக்குது. அவர்களுக்கு அழகான வீடு வேண்டும், அழகான நிலம் வேண்டும், அழகான உறவுகள் வேண்டும். எனவே அவர்களை நம்ம அழகாக வாழ வைக்கணுமா இல்லையான்னு இந்த முதல் பேச்சை கேட்டா என்னடா திடீர்னு இப்படி நல்லவனா பேசுறாப்லையே இந்த மாதிரி எல்லாம் நமக்கு தோணும். அந்த மாதிரி தான் அவர் ஆரம்பத்தில் இந்த பேச்சுக்களை பேசி இருந்தாரு. நெத்தன்யாகுவை சந்திப்பதற்கு முன்பதாக காசா ஒரு சுகாதாரமற்ற பகுதியாக இருக்கிறது, பாதுகாப்பற்ற பகுதியாக இருக்கிறது. இஸ்ரேலுடைய பிராந்தியங்களுக்கு இதனால பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கு. இதுதான் முதல் காரணம். காசால அது இருக்கு இது இருக்குங்கிறதெல்லாம் ரெண்டாவது. இஸ்ரேலுக்கு காசாவில் இருந்து பாதுகாப்பு இல்லை என்கிறதையெல்லாம் அவர் சொல்லித்தான். எனவே காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்கிற கருத்தை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார். அரபு நாடுகள் ஒன்று கூடி இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றெல்லாம் சொன்னதற்கு பிறகும் இல்லை இதை செஞ்சுதான் ஆகணும் அவங்க செய்வாங்க என்று சொல்லி அவர் வலியுறுத்தி இருக்கிறார். இந்த நேரத்தில் பத்திரிகையாளர்கள் என்ன கேட்டாங்கன்னு சொன்னா, காசாவில் இருக்கக்கூடிய மக்களை அகற்றியதற்கு பிறகு காசாவை இஸ்ரேல் கைப்பற்றுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களான்னா அதெல்லாம் நடக்காது, அப்படியெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சமாளிஃபிகேஷன் பேச்சொன்ன அந்த இடத்துல அவர் பேசி இருந்தார். இந்த மாதிரியான நேரத்தில் தான் ஜோர்தானும் எகிப்தும் பாலஸ்தீனியர்களை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லியும் இந்த காசா இப்படியான பூமி என்று சொல்லியும் திரும்பவும் அவர் என்ன செய்யறாருன்னா பத்திரிகையாளர்களுக்கு சொல்லி சமாளிக்க பார்க்கிறார். அப்ப பத்திரிகையாளர்கள் குறுக்கிட்டு கேட்கிறாங்க, அப்துல் ஃபத்தா சிசியும் ஜோர்தானுடைய அதிபர் அப்துல்லாவும் நாங்கள் காசா மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அந்த வேலையை நாங்கள் பண்ண மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறாங்களே என்று சொல்லும்போது இல்லை இல்லை அவங்கெல்லாம் ஏற்றுக்கிறவாங்க, அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, ஆனால் ஏற்றுக்கிறவாங்க மற்ற சில நாடுகள் கூட ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா அவருடைய நம்பிக்கையை அவர் வெளியிட்டிருந்த காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய சந்திப்புக்கு முன்பதாக நடைபெற்ற சம்பவங்களாக இருக்கிறது. இந்த பேச்சுக்களுக்கு பிறகு உடனடியாக பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடனான சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது அவர் என்ன பண்றார் என்று சொன்னா உடனே உட்கார்ந்ததோட ஈரானை பற்றிய பேச்சுக்களை எடுத்தார். அதற்கு பிறகு இந்த காசாவினுடைய பேச்சுக்களை அவர் எடுக்கிறார். பெஞ்சமின் நெத்தன்யாகும் அருகில் அமர்ந்து கொண்டிருக்கிறாரு. அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா இஸ்ரேலை அங்கீகரிப்பதற்கு சவுதி அரேபியா தயாராக இருக்கிறது.